how to be aware or how to be conscious அல்லது நம்மளுடைய அறிவை எப்படி பயன்படுத்தலாம். அறிவு இதெல்லாம் அறிவே இல்லை. அறிவை எப்படி வளர்க்கலாம்? யாராச்சும் எடுத்துருக்காங்களா? இத்தனை வருஷமும் நம்ம ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிக்கிறவங்க அறிவை எப்படி வளர்க்கறதுன்னு எடுத்துருக்காங்களா? எடுத்ததில்லை. அது முதல்ல எல்கேஜியில் எடுத்துடணும். எடுத்துட்டா கடை எல்லாத்துலையும் நம்ம சென்டம் எடுத்துருவோம்ல. ஆனால் அறிவு வளர்ந்துச்சு. உண்மையிலே தான் சொல்றேன், அறிவை வளர்க்க முடியும். வளர்க்கறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். அதுக்கு எப்படி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்றது உங்ககிட்ட இருக்கு. ரெடியா? ஃபாலோ பண்றீங்களா? சரி. பொதுவாக நம்மளுக்கு 2 பிரெயின் சொல்றாங்களா? 2 பிரெயின் சொல்றாங்களா? அது தெரியுமா? ஒன்றும் இல்லைம்மா, பிரெயினை பிரிச்சிருக்காங்க, அவ்வளோதான். ரைட்டு லெஃப்ட்னு பிரிச்சிருக்காங்க. ரைட் பிரெயின் வந்து கிரியேட்டிவிட்டி, லெஃப்ட் பிரெயின் வந்து லாஜிக்கல். இப்போ இந்த 2 பிரெயினுமே வேலை செஞ்சா அறிவு நல்லா இருக்கும். ஒன்று மட்டும் தான் வேலை செய்யுது அப்படின்னா அறிவு கம்மி தான். ஓகேங்களா? பிரெயினுமே ஆக்டிவ் ஆகிற இடம் மிடில் பிரெயின். அதுக்கு பேர் மிடில் பிரெயின். மிடில் பிரெயின் அப்படின்றது தனியா இல்லை. இந்த 2மே தாண்டி பிடிச்சி சென்டர்ல இருக்கிறதுக்கு பேர் மிடில் பிரெயின். ஓகேங்களா? புரியுதா? இப்போ இந்த மிடில் பிரெயினை ஆக்டிவ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் வளரும். இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம்? அதுக்கு யோகால சொல்ற வார்த்தை வந்து ஆக்னி சக்கரா. ரொம்ப சிம்பிளா வரும். நீங்க குங்குமம் வச்சிருக்கீங்கல்ல, பொட்டு வச்சிருக்கீங்கல்ல, ஏன் வச்சிருக்கீங்க? அதாவது நம்மளுடைய புருவங்களுக்கு மத்தியம், அதுக்கு பேர் புருவ மத்தியம். இந்த இடம் தான் மிடில் பிரெயின் ஆக்டிவேட் ஆகிற இடம். புரியுதா? அதுக்காக தான் ஹிந்துயிசம் பிலாசபில அப்படி சொல்லியிருக்காங்க. நான் இப்போ அதெல்லாம் சப்போர்ட் பண்ணல. உங்க பிரெயின் ஆக்டிவேட் பண்றதுக்கு மட்டும் தான் நான் பேச போறேன். ஏன் அது வந்ததுன்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஓகே. ஸோ இப்போ என்ன விஷயம்னா, புருவ மத்தியில நம்மளுடைய கவனம் இருந்தது அப்படின்னா தானாவே நம்மளுடைய பிரெயின் ஆக்டிவேட் அதிகமாகும். ஆமா, அப்போ நம்மளுடைய கவனம் எங்க போகுதோ, எங்க இருக்கோ, அந்த இடத்துல அது ஆக்டிவேட் ஆகும். நம்மளுடைய கவனம் மிடில் பிரெயினுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்லி உங்களால இந்த பிரெயினை ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த இடத்துல இருக்கும்போது, குடும்பத்தில் இருக்கும்போது உங்களால பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும். ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹெல்ப் பண்ணும். மிடில் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்லி உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமாகுது, கான்சியஸ்னஸ் அதிகமாகுது. கொஞ்ச நேரம் நிமிர்ந்து உட்காரும் போது நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகிறதுக்கு குயிக்காக இருக்கும். குனிஞ்சு உட்கார்ந்தா கஷ்டம். 2 கையுமே சின்முத்ரா வச்சு காட்டுறேன். இந்த ஆள்காட்டு விரலை வந்து இது உள்ள மடக்கி இந்த கட்டை விரல். ஓகே, உங்களுக்கு நேரா பார்த்துக்கோங்க, என்னை யாரும் பார்க்க வேண்டாம். பொறுமையா மூச்சு உள்ளது இருங்க. பிரீத் இன், பிரீத் அவுட். Breathe in, breathe out. பொறுமையா அடி வயிறிலிருந்து மூச்சு
உள்ள இழுத்து வெளியே விடுங்க. Very slow. Just watch. புருவ மத்தியில கவனம் வச்சிருக்கணும். Forehead center. ரெண்டு கண்களும் உள்நோக்கி பாருங்க. நடுவு பகுதியில பொட்டு குருவம் வச்சிருக்கிற இடம் குருவ மத்தியில கவனம் வச்சிருக்கணும். மத்தியிலிருந்து மூச்சு மேல கவனத்தை நமஸ்காரத்துல வச்சிருக்கோம். நமஸ்காரத்துல வச்சுட்டு நல்லபடியா வேண்டிக்கணும். Just pray